ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ். நீ பிக் பாஸோட டே 36 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் மாதிரி நடக்கும்போது அப்படின்னு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரில் மஞ்சரி, ஜாக்லின், அருண், அப்புறம் வந்து இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபாக இருந்தாங்க. மற்ற எல்லாம் ஸ்டூடெண்டாக இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபாக இருக்கவங்க தான் குக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் தான் குக் பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸை மீட் பண்ணி வந்துட்டாங்கன்னு சொல்லி யாரை கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்களோ பாய்ஸ் டீமில். இதை பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அருண் என்னங்க ரூல்ஸ் மீறி பண்ணுறீங்க, கோர் எப்படி ரூல்ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து நாங்கள் தான் கேர்ள்ஸ் ஸ்டாஃப் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொல்கிறாங்க. இந்த ரெண்டு கான்வர்சேஷனும் செம்ம அப்படியே ஹீட்டாக போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து நீங்கள் நாங்கள் என்ன சொன்னாலும் மஞ்சரி சொல்கிறாங்க, நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து காது கொடுத்தே கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து செம்மையாக நோஸ்கர் கொடுத்துருக்காரு. நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன், மூக்கிலே அம்மா கேட்குறேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி இன்னும் டென்ஷன் ஆகிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி டீம்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்து வீம்புக்குனே பிரச்சனை வந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மஞ்சரி. நீங்கள் வந்து ஒரு டாமினேட்ஸ் மாதிரி பண்ணுறீங்க அப்படி மாதிரி அருண் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து நான் டாமினேட்ஸ் பண்ணல, நீங்கள் தான் பொதுவாக வந்து டாமினேஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் ஒரு மாதிரி இழுத்துட்டே போயிருக்கு. அருணோட மைண்ட்ஸ் மொத்தம் நம்ம இருக்கிற 5 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாரில் வந்து ஒரு ஸ்டார் கண்டிப்பாக எடுக்காமல் இருக்க மாட்டேங்க போல. இது வந்து கான்வர்சேஷன் இழுத்து போயிட்டே இருக்கீங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. அது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்து ஆனந்தி செயலாளர் மஞ்சரி வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளர வராங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.